ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ் அதோட டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இது எல்லாமே உங்க டெக்ஸ்ட் புக்ல உள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான். 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இதுல பாருங்க 4 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றுமே ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள பாருங்க. x1ங்கிற செட் x2ங்கிற செட் இருக்கு. ஃபங்க்ஷன் செக் பண்றதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்? டொமைன்ல லோவர் எலிமெண்ட்டுக்கும் கோடொமைன்ல எக்ஸாக்ட்லி ஒன்லி ஒன் இமேஜ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, 1க்கு A மட்டும் தான் இமேஜ் இருக்கு, 2க்கு B மட்டும் தான் இமேஜ் இருக்கு, 3க்கு D மட்டும் தான் இமேஜ் இருக்கு, 4க்கு C மட்டும் தான் இமேஜ் இருக்கு. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இதுலயும் 1க்கு B மட்டும் தான் இமேஜ் இருக்கு, 2க்கு B மட்டும் தான் இமேஜ் இருக்கு, 3க்கு C மட்டும் தான் இமேஜ் இருக்கு, 4க்கு D மட்டும் தான் இமேஜ் இருக்கு. ஸோ இதுவும் ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி தேர்ட் எக்ஸாம்பிளும் ஃபோர்த் எக்ஸாம்பிளும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ கொடுத்துருக்கிற நாலுமே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருச்சு. சோ இதுல ஒன் ஃபங்க்ஷன் எது, ஆன் டு ஃபங்க்ஷன் என்னதெல்லாம் சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ஃபங்க்ஷன்லாம் என்னன்னு பார்க்க போறோம். ஒன்க்கு என்ன கண்டிஷன் சொன்னேன்? டொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோடொமைன்ல வந்து எக்ஸாக்ட்லி அந்த ஒன்லி ஒன் இமேஜ் இருக்கணும் இல்லையா? அந்த இமேஜ் வந்து டிஸ்டிங்க்ட் இமேஜா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள பாருங்க. இங்க 1க்கு இமேஜ் A இருக்குது, 2க்கு இமேஜ் B இருக்குது, 3க்கு இமேஜ் D இருக்குது, 4க்கு இமேஜ் எல்லாமே டிஸ்டிங்க்ட் இமேஜ் தான் இல்லையா? இந்த x2ங்கிற செட்ல ஏங்கிற இமேஜ்க்கு வந்து ஏங்கிற எலிமெண்ட்டுக்கு வந்து அங்க 1ங்கிறது மட்டும் தான் ப்ரீ இமேஜ் இருக்கு. சோ அங்க 2 எலிமெண்ட்டுக்கு அது வந்து என்ன செய்யல, மேப் ஆகல. சோ அதனால இங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா ஒன் ஃபங்க்ஷன். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒன் ஃபங்க்ஷன். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்டுமே B-க்கு தான் மேப் ஆயிருக்கு. சோ Bங்கிறது இந்த இந்த இடத்துல வந்து அது டிஸ்டிங்க்ட் இமேஜா இல்ல. ஏன்னா அது 1க்கும் மேப் ஆயிருக்குது, 2க்கும் இமேஜ், ரெண்டுக்குமே அது இமேஜா இருக்குது, டிஸ்டிங்க்ட் இமேஜா இல்ல. சோ இது வந்து ஒன் கண்டிஷன் வந்து இங்க ஃபெயில்ட் ஆகுது. ஓகேவா? சோ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. தேர்ட் எக்ஸாம்பிள்லயும் இங்க பாருங்க, எக்ஸ் த்ரீங்கிற செட்ல ஏ வந்து எதுக்கெல்லாம் இமேஜா இருக்குது, 1க்கு இமேஜா இருக்குது, 2க்கும் இமேஜா இருக்கு. சோ இதுலயும் அந்த கண்டிஷன் வந்து என்ன செய்யுது, ஃபெயில்ட் ஆகுது, டிஸ்டிங்க்ட் இமேஜ் இல்ல. சோ இதுவும் ஒன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. 1 வந்து பிக்கு மேப் ஆகுது, 2 வந்து சிக்கு மேப் ஆகுது, 3 ஏக்கு மேப் ஆகுது, 4 டிக்கு மேப் ஆகுது. சோ நம்ம கோடொமைனை செக் பண்ணா அங்க உள்ள எலிமெண்ட் எல்லாமே ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இமேஜா இருக்குது. சோ இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஒன் கண்டிஷனை. சோ ஃபோர்த் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ இப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் என்னலாம் சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். ஆன் டுக்கு என்ன கண்டிஷன் சொன்னேன்? சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்குது, என்ன சொன்னேன்? கோடொமைன்ல எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் மேப் ஆகாம இருக்கவே கூடாது. ஓகேவா? எல்லாமே அங்க உள்ள ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்காவது நம்மளுக்கு என்ன செய்யணும், மேப் ஆகிருக்கணும். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். டைரக்டா நீங்க ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு கோடொமைனை செக் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் என்னதெல்லாம் இருக்கு பாருங்க, இ இருக்கு, எஃப் இருக்கு, ரெண்டுக்குமே அங்க என்ன செய்யல, ப்ரீ இமேஜ் இல்ல. சோ இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, அதுலயும் இ பேலன்ஸ் இருக்கு, எஃப் இருக்கு, அது ரெண்டுக்குமே அங்க டொமைன்ல வந்து ப்ரீ இமேஜ் இல்ல. சோ இது என்னன்னா இதுவும் ஆன் டு கிடையாது. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து ஏ பி சி 3 எலிமெண்ட் தான் இருக்கு, மூணுமே அங்க ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜா இருக்கு. சோ இது வந்து என்னன்னா ஆன் டு. சோ தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆன் டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால அது ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபோர்த் எக்ஸாம்பிளையும் கோடொமைன் செக் பண்ணுங்க, எல்லாமே என்ன செய்யுது, அங்க உள்ள ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜா இருக்குது. சோ இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சோ ஃபோர்த் ஃபங்க்ஷன் என்னன்னா நம்மளுக்கு ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகேவா?